வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டேர்ம் 3ல யூனிட் 1 பார்க்கலாம். ஏற்கனவே டேர்ம் 1 டேர்ம் 2 இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் பேட்சுக்கு போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டீட்டெயில் தரேன், என்ன பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெட் பேப்பர் 2 அல்லது பேப்பர் 1க்கு தேவையான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம இந்த இங்கிலீஷ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ண படித்தா போதுமானது, சரிங்களா? இதில் பாருங்க, இந்த இதில் ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் பார்க்குற மாதிரி கிளாஸரி பார்த்துடலாம். அவுட்ஸ்கிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நகரம் அல்லது கிராமத்துடைய வெளிப்புற எல்லையை தான் குறிக்கும். அது இந்த அவுட்டர் ஏரியா ஆஃப் அ சிட்டி ஆர் டவுன் தான், அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா அவுட்ஸ்கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ச்ட் அப்படிங்கிறது ட்ரை, வெரி ட்ரை, ரொம்ப வறண்ட அப்படின்னு அர்த்தம், பார்ச்ட். அடுத்து டெஸ்பரேஷன் அப்படின்னா லூசிங் ஹோப், நம்பிக்கை இழக்கிறது, டெஸ்பரேஷன் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி அன்டெனேட்டட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாட் ஆக்குப்பைடு, யாருமே இல்லாத ஒரு எம்டி பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அன்டெனேட்டட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாட் ஆக்குப்பைடு. ரம்ப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலங்குகள் அதனுடைய அந்த உடலுடைய பிற்பகுதியை வச்சு என்ன பண்ண உட்காரும். அதாவது ரம்ப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உட்கார்றதுக்கு பயன்படுகிற உடலின் ஒரு பகுதியை தான் என்ன சொல்லுவாங்க, ரம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்கிராப்பிள்டு, மூவ்டு ஹேண்ட்ஸ் ஃபீட் அண்ட் அரவுண்ட், கையையும் காலையும் என்ன பண்ணுறது அங்கங்கே, அதாவது மரத்தில் ஏறும்போது அந்த விலங்குகள்லாம் அந்த மாதிரி செய்யும்ல, அதை பிராண்டுறது, அந்த மாதிரி ஆக்ஷன் தான் ஸ்கிராபிள்டு அப்படின்னு சொல்கிறது. காசி அப்படிங்கிறது கம்ஃபர்டபுள், இது ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸரி. காசி அப்படிங்கிறது கம்ஃபர்டபுள், ரொம்ப சுகமான, இணக்கமான அப்படிங்கிறது கம்ஃபர்டபுள் அப்படி இருக்கிறது. அடுத்து ரம்பிள் அப்படிங்கிறது இடி மாதிரி லோ சவுண்டில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது, அப்படியே வாய்ஸை ரைஸ் பண்ணுறது, ரம்பிள் அப்படிங்கிறது. கிளாஸரிலேருந்து கண்டிப்பாக எக்ஸாமுக்கு என்ன பண்ணலாம், ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். அடுத்து இது டூயினோ பாக்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதாவது வெதர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் டெம்பரவரியாக இருக்கிற ஒரு அட்மாஸ்ஃபியரில் உள்ள கண்டிஷனை தான் சொல்லுவோம். இப்போ இங்கே மழை பெஞ்சுன்னா என்ன சொல்கிறது, இந்த இப்போ மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறது, காற்றடிச்சா காற்றடிச்சு சொல்கிறது. அதாவது ஒரு நேரத்தில் டெம்பரவரியாக தற்காலிகமாக நிகழ்கிற இந்த அட்மாஸ்ஃபியர் கண்டிஷன் தான் வெதர்னு சொல்கிறது. ஆனால் கிளைமேட் அப்படிங்கிறது வித்தியாசம். அதாவது ஒரு இடத்துடைய பெர்மனண்ட் கண்டிஷனை தான் என்ன சொல்கிறது, கிளைமேட் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ கொடைக்கானல், ஊட்டி உங்களுக்கு சொன்னோன்னே ஞாபகம் வர்றது அதில் கோல்டு கிளைமேட்டுன்னு சொல்லுவோம். அது ஒரு இடத்துடைய ஒரு நீண்டகால அந்த நிலையான ஒரு வானிலையை அல்லது அந்த அட்மாஸ்ஃபியர் கண்டிஷனை சொல்கிறது தான் கிளைமேட். வெதருங்கிறது அப்படி இல்லை, டெம்பரரியாக சொல்கிறது. இப்போ வெயில் அடித்தா வெயில் அடிக்குன்னு சொல்கிறது, மழை பெஞ்சா மழை பெஞ்சு சொல்கிறது, அதுதான் வெதர்னு சொல்லுவோம். கிளைமேட்டுங்கிறது அந்த ஏரியாவுடைய ஒரு பெர்மனண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம், ஜென்ரல் வெதர் கண்டிஷன். இப்போ சென்னைனா உங்களுக்கு எப்படி ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்களோ அதான் சென்னையுடைய பெர்மனண்டான கண்டிஷன் ஹாட் அப்படிங்கிற ஞாபகம் வருது. அதே மாதிரி ஊட்டிங்கிறது ரொம்ப கோல்டான பிளேஸ் அப்படின்னு ஞாபகம் வருது. ஸோ அதான் அந்த கிளைமேட்னு சொல்கிறது. சீசன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆண்டில் பார்த்திங்கன்னா 4 சீசனுக்கு காணப்படுது, 4 பீரியட்ஸ் ஆஃப் இயர். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சீசனை சொல்லும். ஆட்டம், விண்டர், அந்த மாதிரி இருக்குது. சம்மர் அப்படின்னு சொல்கிற மாதிரி 4 சீசன் இருக்குது. அந்த மாதிரி இந்த இயருக்கு 4 தடவை வர்ற அந்த பருவகாலத்தை என்ன சொல்லுவோம், சீசன் சொல்லுவோம். பருவகாலம் எப்படி ஏற்படுதுன்னா பூமி தன்னைத்தானே சுற்றுறது மூலமாக இரவுபகல் ஏற்படுது. பூமி சூரியனை அதனுடைய பொசிஷனை மாற்றி பூமி சூரியனை சுற்றி வர்றதுனால என்ன நடக்குது, சீசன்ஸ் மாறி மாறி வருது. சம்மர், விண்டர் அந்த மாதிரி மாறி மாறி வருது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தா போதுமான, தெரிஞ்சுக்கங்க சும்மா. அடுத்து கிளாஸரி. ஸ்னிஃப்ட் அப்படிங்கிறது அதாவது நுகர்ந்து பார்க்குறது, ப்ரீத் இன். அந்த நுகர்ந்து பார்க்கும்போது ஏர் என்ன பண்ண உள்ளே இருப்போம், ஒரு கொஞ்சம் நாய்ஸோட நுகர்ந்து பார்க்குறது, மோப்பம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வைண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை பிச்சாக என்ன பண்ணுறது, அழுகிறது. ஸ்னார்ல்டு, ரொம்ப ஆங்க்ரி நாய்ஸாக ரொம்ப சவுண்டாக என்ன பண்ணுறது, கத்துறது, ஸ்னார்ல்டு. அப்படி உருமுறது அப்படின்னு சொல்லலாம். சோக்குடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெட், ரொம்ப ஈரமாக இருக்கிறது, அதான் சோக்குடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கிளாஸரி. வேலவுட் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சேரும் சகதியில் கடந்து என்ன பண்ணுறது, விழுந்து உருள்றது. மல்டிடியூட் அப்படிங்கிறது மக்கள் கூட்டம், லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள், அதுதான் என்ன சொல்லுவாங்க, மல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராம்பிளிங் அப்படிங்கிறது க்ரஷிங், அதை அடித்து நொறுக்கிறது, ட்ராம்பிளிங். அடுத்து பார்த்திங்கன்னா டைல்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உழவு பண்ணுறது, அதாவது நிலத்தை விவசாயம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறது,
விவசாயி வந்து உழுகிறத என்ன சொல்லுவாங்க, இந்த டில்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மீகர், சின்ன அளவிலான ஸ்மால் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறது. மீகர் ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் மீகர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராட்டிடியூட், தேங்க்ஃபுல், ரொம்ப நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறத என்ன சொல்லுவாங்க, தேங்க்ஃபுல், கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கிளாஸரி. வெர்டன்ட் அப்படிங்கிறது க்ரீன் வித் கிராஸ், புல்வெளியே சொல்கிறது. சஸ்பீசியஸ்லி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சந்தேகத்தோடு சொல்கிறது. சந்தேகம் அதான் சஸ்பீசியஸ். சம்மோன்னா கூப்பிட்றது, கால்டு, கூப்பிட்றது, சம்மோன், நான் வந்து அவனை கூப்பிட்டேன், அதான் சம்மோன் அப்படிங்கிறது. ஃபார்ச்சுனேட்னா லக், அதிர்ஷ்டம். கண்டென்ட்மெண்ட்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி. ஸ்டட்டர்டு, அதாவது ஸ்போக் வித் டிஃபிகல்ட்டி, பேசும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிற, ஸ்டட்டர்டு. ஃபோர் ஸ்கொயர் அப்படிங்கிறது சாலிட்லி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அதை பார்த்துக்குங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஏரியா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இது ரொம்ப முக்கியம். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படி பார்க்கும்போது இந்த ரெயின்ங்கிறது ரெயின் கோட் அப்படின்னு வரும். போட்டுங்கிறது செயில் போட், டெண்டர் கோகோனட். அதே மாதிரி ரெயின்போ, ஃபயர் பிளேஸ். சரிங்களா, அதை பார்த்துங்க. காம்பவுண்ட் வேர்டில் கேட்பாங்க, இது ஈஸியாக தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கலெக்டிவ் நவுனில் இந்த மாதிரி கேட்பாங்க. அதாவது ஓநாய் கூட்டம் போகும்போது என்ன சொல்கிறது, பேக் ஆஃப், PACK, பேக் ஆஃப் ஓல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி ஷீ பாட் அ நியூ பேர் ஆஃப், PAIR, பேர் ஆஃப் ஷூஸ். அதே மாதிரி ஃபிஷ் அப்படின்னு சொல்லும்போது ஷால், SHOAL, ஷால் ஆஃப் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறது. பீஸ் அல்லது எறும்பு பற்றி சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஸ்வாம், SWARM, ஸ்வாம் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வந்து இந்த திராட்சை கொத்து அப்படின்னு சொல்கிறது பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், I ate a bunch of grapes, திராட்சை கொத்து அப்படின்னு சொல்கிறது. இது கேட்க வாய்ப்பு இருக்குது, இதை பார்த்துக்குங்க. அடுத்து லாங்குவேஜ் செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் த டேபிள் பிசைட்ஸ் த பெட், இப்படி சொல்லக்கூடாது. திஸ் இஸ் த டேபிள் பிசைடு தான் சொல்லணும். அதாவது பெட்டுக்கு அருகில் என்ன இருக்குது, டேபிள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பிசைடு அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு அல்லது பக்கத்தில் இருக்குன்னு அப்படி அர்த்தம். ஆனால் பிசைட்ஸ் அப்படிங்கிறது அடிஷன். அதாவது ஐ ஸ்டடீட் மேக்ஸ் பிசைட்ஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி மேக்ஸோட நம்ம சயின்ஸ் சேர்த்து நான் வந்து ஹையர் ஸ்டடியில் படித்தேன் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, அதான் பிசைட்ஸ்னால் இன் அடிஷன் அப்படின்னு சொல்கிறது. இந்த எஸ் இல்லாமல் வருது பக்கத்தில் அருகில் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா, அடுத்து எவ்ரி ஒன் பிளேடு கேம்ஸ் அக்செப்ட் கதிர் அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லோரும் விளையாண்டாங்க, கதிரை தவிர மற்ற எல்லாரும் விளையாண்டாங்கன்னு சொல்லும்போது அக்செப்ட் சொல்லக்கூடாது, எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லணும். எக்ஸப்ட் தான் என்ன, கதிரை தவிர அப்படின்னு அர்த்தம். மற்ற எல்லாம் விளையாண்டாங்க. அக்செப்ட்டுங்கிறது ஒரு பொருளை ரிசீவ் பண்ணுறது, அதில் வாங்குறது, அக்செப்ட் பண்ணுறது, ஏற்றுக்கிறது. எக்ஸப்ட்டுங்கிறது விதிவிலக்கு, அது தவிர அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஐசி டிவி நியூஸ் ரெகுலர்லி. அதாவது டிவியை பார்க்கும்போது சீன்னு சொல்லக்கூடாது, வாட்சுன்னு தான் சொல்லணும். வாட்சுங்கிறது பார்த்திங்கன்னா டு லுக் அட் சம்திங் வெரி கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்கிறது. டிவியை நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் கவனமாக தான் ரொம்ப எல்லாம் ஒருங்கிணைச்சு தான் பார்ப்போம். ஆனால் சீங்கிறது அப்படி இல்லை, போகிற போக்கில் என்ன பண்ணுறது, சும்மா இருக்கிறத பார்த்துட்டு போகிறது, அவ்வளோதான். வாட்சுங்கிறது லுக் அட் சம்திங் வெரி கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, விச் இஸ் மூவிங். டிவியில் எல்லாமே மூவ் ஆகுதுல்ல, ஸோ அதை என்ன பண்ணுறோம், எதெல்லாம் மூவ் ஆகிறதோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்கிறோம், வாட்சுன்னு சொல்கிறோம். சரிங்களா, ஆனால் நம்ம முன்னாடி ஸ்டாட்டிக்காக ஃபிக்ஸ்டாக இருக்கிறத நம்ம பார்க்கும்போது அதை சீன் சொல்கிறோம். சரிங்களா, சீஸ் டு ஜஸ்ட் லுக் அட் சம்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ், நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்குறது. டிவி நம்ம முன்னாடி தான் இருக்குது, ஆனால் அதில் பிக்சர் என்ன இருக்குது, மூவ் ஆகிட்டு இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணுறோம், கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறோம். ஐ வாட்ச் டிவி நியூஸ் ரெகுலர்லி அப்படின்னு தான் வரும். இது நமக்கு தேவையில்லை. பிக்டோகிராமர் ரொம்ப முக்கியம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேர்டு கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வேர்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த பட்டு, அண்டு, ஸோ அதெல்லாம் கன்ஜக்ஷன் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இதில் பாருங்கள், ஹி ரேன் ஃபாஸ்ட் பட் ஹி மிஸ் த ட்ரெயின். அவன் வேகமாக போனான், ஆனால் என்ன பண்ணிட்டான், அவன் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டான். பட்டு தான் சரியாக வரும். அடுத்து இட் ரெயின் ஹெவிலி பட் த மேட்ச் கண்டினியூட். மழை பெஞ்சு ஆனாலும் என்ன பண்ணாங்க, மேட்ச்சை தொடர்ந்து விளையாண்டாங்க. அதே மாதிரி இதில் பாருங்கள், அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது பாருங்கள். ராணி வென்ட் டு த மார்க்கெட் அண்ட் பாட் வெஜிடபிள். அதாவது ராணி வென்ட் டு த மார்க்கெட், அதே மறுபடியும் ராணியை பயன்படுத்தாமல் என்ன பண்ணுறாங்க, அண்டு போட்டு
மறுபடியும் ஒரு வெர்பை பயன்படுத்துகிறாங்க, பாட் வெஜிடபிள் அப்படிங்கிறது. சரிங்களா? நீங்கள் இதை அண்டு போடாமல் இப்போ இது எப்படி யூஸ் பண்ணலான்னா, ராணி வென்ட் டு த மார்க்கெட் அண்ட் ராணி வென்ட் டு த மார்க்கெட் ஷீ பாட் வெஜிடபிள்னு யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ஒரே சப்ஜெக்ட் வந்து 2 வேலையை அடுத்தடுத்து செய்கிறத சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அண்டு போட்டு யூஸ் பண்ணுறோம். அவங்க மார்க்கெட்டு போய் என்ன பண்ணாங்க, காய்கறி வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கெட்டு போனாங்க, போய் காய்கறி வாங்கினாங்க. ஸோ அண்டு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2 வேர்டு அல்லது 2 சென்டென்ஸ் என்ன பண்ணும், ஜாயின் பண்ணுறதா என்ன சொல்கிறோம், கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஹீ இஸ் சிக் ஸோ ஹீஸ் இன் ஹாஸ்பிட்டல், அவனுக்கு முடியலை அதனால் ஆகவே அவன் என்ன பண்ணுறான், ஸோன்னா ஆகவேன்னு அர்த்தம், பட்னா ஆனால்னு அர்த்தம். சரிங்களா? ஆகவே என்ன பண்ணுறான், அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதில் கரெக்டான கன்ஜெக்ஷனோட பார்க்கலாம். அவர் டீம் பிளேட் வெல் அண்ட் வி ஒன் த கேம். அந்த டீம் நல்லா விளையாண்டுச்சு, அதே டீம் தான் என்னாச்சு, ஜெயிச்சிருச்சு. அண்ட் ஒன் த கேம். அடுத்து ஷி ஸ்லிப்ட் பேட்லி, கீழே விழுந்துட்டா, ஆனால் என்ன பண்ணலை, ஷி டிட் நாட் ஹர்ட் ஹர் செல்ஃப், ஆனால் அவங்களுக்கு என்ன ஆகலை, எந்த அடியும் படலை. நீங்கள் பட்டு தான் அதில் கரெக்டாக போட்டால் உங்களுக்கு வரும். நீங்கள் வேறு அதை அண்டை போட்டு பார்த்தாலோ இந்த ஆரை போட்டு பார்த்தாலோ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு வந்து கிளியராக என்ன பண்ணாது, மீனிங் தராது. அவங்க விழுந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணல, பட் ஷி டிட் நாட் ஹர்ட் ஹர் செல்ஃப், அவங்களுக்கு என்ன பண்ணல, அடி ஆகலை அப்படின்னு அர்த்தம். அடுத்து த பாக்ஸ் வாஸ் ஹெவி ஸோ ஹீ குட் நாட் லிஃப்ட், ஆகவே அவனால் என்ன பண்ண முடியல, தூக்க முடியல. பாக்ஸ் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, அதனால் என்ன பண்ண முடியல, அவனை அந்த பாக்ஸை தூக்க முடியல. ஸோ அடுத்து ராணி வாஸ் லேட் டு ஸ்கூல், ஏன், பிகாஸ் ஷீ மிஸ் த பஸ், அவங்க ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தாங்க. என்ன காரணம், பிகாஸ் அவங்க என்ன பண்ணாங்க, ஏனெனில் அவங்க என்ன பண்ணாங்க, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து யூ கேன் யூஸ் அ பென் ஆர் பென்சில், இங்கே வந்து பட்டுன்னு யூஸ் பண்ண முடியாது. யூ கேன் யூஸ் பென் ஆனால் பென்சில் அப்படின்னு சொல்ல முடியாது. யூ கேன் யூஸ் பென் அண்ட் பென்சில், ஒரே நேரத்தில் பெண்ணையும் பென்சிலையும் வச்சு நம்ம என்ன பண்ண எழுத முடியாது. சரிங்களா? அப்படிங்கிறப்ப யூ கேன் யூஸ் பென் ஆர் பென்சில் ஃபார் ரைட்டிங், ஆர் தான் வரும். சரிங்களா? ஓஆர்ஆர். இதில் என்ன பண்ணிருக்கோன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. த க்ளவுட்ஸ் மூட் அவே சன் கேம் அவுட் அண்ட் த சன் கேம் அவுட். சரிங்களா? த க்ளவுட் மூட் அவே அண்ட் த சன் கேம் அவுட், அண்டு யூஸ் பண்ணணும். வேலு தாங்கிட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் ஹெல்ப்டு வேலு இன் டைம். இட் ரெயின் ஹெவிலி பட் த மேட்ச் கண்டினியூடு, பட் வரணும். ஈட் ஸ்லோலி ஆர் யூ வில் கெட் சாக்டு, ஆர் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓஆர் யூஸ் பண்ணணும். சரிங்களா? மெதுவாக சாப்பிடுங்க, இல்லாட்டி என்ன அடைச்சிக்கிறோம், இல்லாட்டி அப்படின்னு சொல்கிறப்ப ஆர் அப்படின்னு சொல்கிறோம். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுவோம், தொண்டை அடைச்சிக்கிறோம், மெதுவாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அதாவது இந்த க்ளவுட்ஸ் மேகம் போனதுக்கப்புறம் என்னாச்சு, சன் கேம் அவுட் அப்படின்னு சொல்கிறோம். அது வேலு தாங்கிட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் ஹி ஹெல்ப் வேலு இன் டைம் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இதை பார்த்துங்க. அடுத்து இதெல்லாம் தேவையில்லை. இந்தியன் சீசன் அந்த போயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியனில் வர சீசனில் பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க, சம்மர் ஸ்ப்ரிங் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதில் வர ரைம் ஸ்கீமை பார்த்துக்குங்க. சரிங்களா? ரைம் ஸ்கீமை மட்டும் பார்த்துங்க. அதே மாதிரி இந்த போயத்தை யார் எழுதுனான்னா நிஷா டைரின். இந்தியன் சீசன் இட்ஸ் அ போயம் ரிட்டன் பை நிஷா டைரின். அதை பார்த்துக்குங்க. இந்த போயத்தோட என்ன பண்ணுங்கள், ரீட் பண்ணிக்கோங்க. பிளேஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிரைட்டாக என்ன பண்ணுறது, எரியிறது. பிளேஸ் கொதிக்க என்ன பண்ணுறது, அப்படியே என்ன பண்ணுறது, பிரைட்டாக அந்த நெருப்பு சுவாலைகள் எரிகிறத சொல்லுவாங்க. லீப் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறது. டஸ்டி அப்படிங்கிறது ரொம்ப என்ன பண்ணுறது, சின்ன சின்ன தூசெல்லாம் என்ன பண்ணுறது, டஸ்ட்டாக இருக்குது, அது நமக்கு எல்லாம் தெரியும். டாட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்மால் ப்ரௌன் அனிமல் சிமிலர் டு ஃப்ராக், தவளை இனத்தை சேர்ந்த ஒரு இதுதான் அந்த இனம் தான் பார்த்திங்கன்னா டாட் அப்படிங்கிறது. அடுத்து இதில் நம்ம பெருசாக ஒன்றும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிற ஒன்றும் இல்லை. சைல்ட்ஹுட் இன் மலபார் மெமரியர் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நினைவு குறிப்பு அப்படின்னு சொல்கிறது. மெமரியர்னால் அவங்க அந்த இது எழுதின ஆத்தர் கமலாதாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மலபாரில் அவங்க சின்ன பிள்ளை நடந்த அந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. நினைவு குறிப்பு அப்படிங்கிறது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்க கமலாதாஸ் அப்படிங்கிறவங்க ஒரு மலையாளி ரைட்டர். இங்கிலீஷில் தான் பெரும்பாலும் எழுதியிருப்பாங்க. மதர் டங் பார்த்திங்கன்னா மலையாளி, தமிழில் என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க. அதில் சில கிளாஸில் இருக்குது.
மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா எடாத்தி அப்படிங்கிறது பிரதர்ஸோட ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. ஏட்டன் அப்படிங்கிறது மூத்த சகோதரர் ஏட்டன் சொல்கிறாங்க. அம்மம்மா மதர்ஸ் மதர், அம்மாவுடைய அம்மா. முத்தாசி அப்படிங்கிறது ஃபாதருடைய மதர். தேக்கணி அப்படிங்கிறது பேக்கார்டு, அதாவது வீட்டுடைய கொல்லைப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க, பேக் யார்டு அப்படின்னு சொல்கிறது. அம்மாயி அப்படிங்கிறது மதர் இன் லா. செரியம்மா அப்படிங்கிறது சித்தி அப்படின்னு சொல்கிறது. இதை படித்தா போதுமானது ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரை. கீழே வேறு ஒன்றும் பெருசாக படிக்கிற மாதிரி இல்லை. இந்த இதை மட்டும் வேணால் என்ன பண்ணுங்கள், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்ட், இது வெதர் வரும். இதில் ஃபஸ்ட்டில் வெதர் ஃபோர்காஸ்ட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா த கிளைமேட் ஆஃப் அ பிளேஸ் இஸ் பெர்மனன்ட் நேச்சர். கிளைமேட்டை பொறுத்தவரை அந்த இடத்துல உள்ள நிலையான தன்மை தான் என்ன சொல்கிறோம், கிளைமேட் சொல்கிறோம். அடுத்து இந்தியா ஹேஸ் அ ட்ராபிக்கல் மூன்சூன் கிளைமேட், இங்கே போடுறது கிளைமேட்டை சொல்கிறோம். அடுத்து ஸ்ப்ரிங் சம்மர் ஆட்டம் விண்டர் ஆர் த 4 சீசன். குளோபல் வார்மிங் இஸ் அ சேஞ்ச் இன் த வேர்ல்ட்ஸ் climate. Satellite photograph helps us to predict tomorrow's பார்த்தீங்கன்னா வெதரை இது பண்ணுறது தான் என்ன சேட்டலைட் ஃபோட்டோகிராஃப் நம்ம இதாகுது. ஸ்ப்ரிங் இஸ்மை இங்கே வந்து சீசன் வரும். சரிங்களா? இந்த யூனிட்டை பொறுத்தவரை இதை படித்தா போதுமானது. அடுத்த யூனிட் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.